ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டியோட எக்ஸ்டீரியரு. இங்கே தான் தங்கியிருந்தோம். கீழே வந்து ஓனர் இருக்கார். ரைட் சைட்லேயும் மேலே கப்பல்ஸாக வந்தீங்கனாலும் ஸ்டே பண்ணலாம். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த ப்ராப்பர்ட்டி. 8 பேருக்கு 3,500 தான் வாங்கினார். சீசன் டைம்னா 5,000, நான் சீசன் டைம்னா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க போல். பட் இன்னொரு நாள் கேட்டோம், வேறு யாரோ ஃபேமிலி ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்களாம், தமிழ் ஃபேமிலி. ஸோ அதனால் தலைவன் தரல. பக்கத்துலேயே இன்னொரு ரூம் புக் பண்ணியிருக்கோம், ரெகாலியான்னு சொல்லிட்டு. வயநாட்டில் தங்கியிருந்தோம் ஒரு ரூமு. அதோட சேம் ப்ராப்பர்ட்டி இங்கே கூர்க்லேயும் இருக்குது. இங்கே வந்து 3 ரூம் 6,000 ஆச்சு. ஒரு ரூமுக்கு 3,000ன்ற பேசிஸில். முன்னாடி பாய்ஸ் வரட்டும். இது இப்போ ஸ்டே பண்ண போகிற ரூமு, ஹோட்டல் ரெகாலியா. லக்கேஜ் மட்டும் டாப் பாக்ஸ் மட்டும் வச்சுட்டு ஐயா அவ்வளோதான், பாக்ஸோடு தூக்கிட்டு போயிடும். என்ன பார்த்த போறீங்க? சீலா புரியல. ஸ்போக்ஸ் வீலா? ஏன் எல்லாரும் வந்துட்டாங்களா? இங்கே தான் விட முடியாது ப்ரோ. நான் எப்படி விடுவேன்? நான் எப்படிடா விடுவேன்? நீ போனால் தான் விட முடியும். கொஞ்சம் முன்னாடி எங்கேயாவது இடம் இருக்கா? இந்த இதுக்கு பின்னாடி எதுவும் இல்லையா? சாப்பிட்டாச்சு. இங்கே தான் சாப்பிட்டோம், ஆஷீர்வாத் ரெஸ்டாரண்ட். எங்கே இருக்கு பெட்ரோல் பங்கு? ஆ இருக்கா? இப்படி தான் போகணுமோ? பெட்ரோல் இருக்கு. 200 கிலோமீட்டர் இருக்கு. பெட்ரோல் கம்மியாகவே இருக்கட்டும் ப்ரோ, இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். அவனுக்கும் வேணா சொல்லு, கொஞ்சம் ஃபுல் பண்ண வேண்டாம். அவன் வண்டிக்கு பிரச்சனை இல்லை. ஆ ஆல்ரெடி புக்டு. இன்றைக்கி வந்து டே 4 கூர்கில் இருக்கோம். கூர்கில் வந்து இன்றைக்கி நேற்று கொஞ்சம் ஈவினிங் சுற்றி பார்த்தோம். பட் ஒன்றும் பார்த்த 2 இடம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு ஆஃப் ரோடு ஒன்று பார்த்தோம், மண்டல்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. ஸோ மண்டல்பட்டி அது ஒரு ஆக்சுவலாக சன்ரைஸ் பாயிண்ட்டு. பட் காலையில் எங்களால் போக முடியாது, எங்கள் கேங் அதுக்கு ஏற்ற கேங்கும் கிடையாது. ஆஃப் ரோடு தான். அதனால் எல்லா லக்கேஜையும் ரூம்லேயே ட்ராப் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆஃப் ரோடு கிளம்புறோம். அங்கே ஆஃப் ரோடு முடிச்சுட்டு இங்கே ஒரு மொனஸ்ட்ரி ஒன்று இருந்துச்சு, அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி பிளானிங். ஆனால் ஆஃப் ரோட் போயிட்டு வர்றதுக்கே டைம் ஆகிடும். இங்கே ரீச் ஆகிறதே 12 தான் காட்டுது. அங்கே ஆஃப் ரோடு நாங்கள் எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு 1 or 2 ஆகிடும். அதுக்கப்புறம் கிளம்பி மொனஸ்ட்ரி போயிட்டு மொனஸ்ட்ரியிலேருந்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கணும். ஸோ ஆஃப் ரோடு போயிட்டு, ஆஃப் ரோடு மோஸ்ட்லி பைக் அலோவ் பண்ணுறாங்கன்னா கேட்ட வரைக்கும் சொன்னாங்க. ஏன்னா அங்கே ஜீப் சஃபாரி இருக்கிறதுனால, ஜீப் சஃபாரி இருந்தாலே ஜீப் சஃபாரிக்காரங்க வந்து போக விட மாட்டாங்க.
பட் என்ன கதைன்னு தெரில, போனால் தான் தெரியும். அப்படி விடலைன்னா we will cancel the ஆஃப் ரோட். ஏன்னா உள்ளே ட்ரக் பண்ணி போயோ இல்லை ஜீப்பில் போயோ பார்த்துட்டு வர்றதுக்கெலாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அங்கேருந்து டேரெக்டாக மொனாஸ்ட்ரிக்கு ஒரு அடிச்சிடும். மொனாஸ்ட்ரி வந்து இங்கேருந்து ஒரு 38 கிலோமீட்டர்ஸு. நாங்கள் தங்கியிருந்த ரூமில் இருந்து இது நாங்கள் நேற்று ஃபால்ஸ் போன ரூட்டு தான். நீங்கள் அந்த மேப்பில் போட்டு வந்தீங்கன்னா உள்ளே வரும்போது ஒரு 2 ரோடு பிரியும். அதில் லெஃப்ட்டில் போனீங்கன்னா அந்த ஃபால்ஸுக்கு போகலாம், ரைட்டில் போனீங்கன்னா இந்த மண்டல்பட்டி பீக்குக்கு போகலாம். 2 இடம் தான். இது ஒரு தனி ரோடு, கிட்டத்தட்ட 1 வே மாதிரி இருக்குது. இது 2குள்ளே வந்தீங்கன்னா இது 2 தான் இருக்குது. மேப்பே ஃபாலோ பண்ணிக்கலாம். மேப் லொக்கேஷன் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஓ, இதான் அந்த பிளான்டேஷனா, காஃபி பிளான்டேஷன் மேப்பில் இருந்துச்சு. எந்திரிச்சுன்னு எனக்கு ஓட்டுறதுக்கு ரைசர் போட்டதுக்கப்புறமா கூட எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. நான் டூரிங் ஹேண்டில் பாரே மாற்றலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். அந்த பழைய ஹிமாலயன்லாம் நான் எந்திரிச்சுன்னு போயிட்டே இருப்பேன். 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் கூட எந்திரிச்சுன்னு ஓட்டியிருக்கேன். இதில் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஹைட்டு பத்தலை. இன்னுமே எனக்கு ரைசர் போட்டதுக்கும் மேலே ஹைட்டு தேவைப்படுது. அவ்வளோ ஹைட்டு தேவைப்படுது. மேபி அந்த ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் ஹேண்டில் பார் யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா வண்டி ஏறி உட்காந்தானா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. ரைசர் போட்டது ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு, டூரிங் ஹைவே ரைடிங்க்கு. ஆனால் எந்திரிச்சு நின்று சேட்லிங் பண்ண முடியல. ஏபிஎஸ் வேறு ரொம்ப இப்போ சின்ன சின்ன பள்ளத்தில் விடுறோமா, அப்போ டயர் வந்து கொஞ்சம் ஏரில் இருக்குமா, அப்போவே ஆக்டிவேட் ஆயிடுது. அது வந்து என்ன ஆகுதுன்னா பவரை கட் ஆஃப் பண்ணுது, அப்படி ஜர்க் ஆகுது வண்டி. இதில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது ஹிமாலயனில் ஏபிஎஸ். ஆஃப் பண்ணுவாமா, நின்னா ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடணும். போகலாம். என்னடா ஏதாவது பேசாமல் வரேன்னு நினைக்காதீங்க. நான் எந்திரிச்சுன்னு ஓட்டிகிட்ருக்கேன். அதனால் பேசணுன்னா ரோட்டுக்கு அந்த பக்கம் கிடப்பேன். வரட்டுமா போகலாமா? வரட்டுமா? முன்னாடி என்ன ப்ரோ? ஆஃப் ரோடு ஏறும்போது முன்னாடி உடஞ்சிச்சு நினைக்கிறேன். எங்கே இருக்கு ஆஃப் ரோடு? இந்த கொஞ்சம் இதுலேயே வண்டி உடஞ்சிச்சு நினைக்காங்க பாரு. திரும்ப வரணும். அந்த உடஞ்சிருக்கா? இப்போ உடையாமலாம் இருந்தது. இப்போ உடையாமலாம் இருந்தது. தெரியல, நான் முன்னாடி பார்க்கும்போது உடையாமே இருந்துச்சு. என்னன்னு தெரியல. சும்மா இங்கே நின்னோம். இது வரைக்கும் ஆஃப் ரோடே ஸ்டார்ட் ஆகலை. இப்போ தான் ரோடே நல்லா தான் இருக்குது. மேலே தான் ஆஃப் ரோடு இருக்கும்னு நினைக்கிறேன். போகலாம் அப்புறம் முன்னாடி. வேறு யார் வரணும்? போயிட்டாங்களா? போகல. கொரில்லாவும் ஜானும் வரவே இல்லை. அப்படியா? போகலாம். ஒரே ரோடு தான். ஆஃப் ரோடே ஸ்டார்ட் ஆகலை. இந்த காரு அப்பளையிலேருந்தே நிற்கிது, அதால் ஏறவும் முடியல.
ப்ரோ ஃபஸ்ட்டு கியர் போட்டோம். ப்ரோ நில்லுங்க ப்ரோ. ஃபஸ்ட் கியரில் போட்டு ஆக்சலரேஷன் நல்லா கொடுத்ததுக்கப்புறம் கிளச்சை விடுங்க. ஃபஸ்ட்டே கிளச்சை விட்டிங்கன்னா சுற்றிகிட்டே இருக்கும். இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல. சீட் ஹைட்டு லோவில் இருக்கா? சீட் ஹைட்டு லோவில் இருக்கா? சீட் ஹைட் லோவில் இருக்கா? ஆ லோவில் தானே இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஓட்டுறாங்களா நிறைய பேர்? குமரன் ப்ரோவும் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறாருன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, இன்னும் ஹில் தான் ஏறுறோம். அதுக்குள்ளேயே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆரம்பிச்சிட்டான், கொம்பை இறங்கிட்டான். லேண்ட்ஸ்கேப் மாறிட்டே இருக்குது. மலைக்கு மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் காட்டுது மேப்பில், இன்னும் 24 நிமிஷம் காட்டுது. 5.5 கிலோமீட்டருக்கு. ஐ திங்க் வி ஆர் அஃபிஷியலி கோயிங் டு என்டர் த ஆஃப் ரோட். இந்த டைமுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது சன்ரைஸ் பாயிண்ட் அப்படின்றதுனால அதான் எங்களுக்கும் வேணும். ஏன்னா ஜீப்லாம் இருக்கும்போது நம்ம பைக் வச்சுட்டு போனாலும் கஷ்டமாக இருக்கும்ல. ஏபிஎஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கு. குழிலெலாம் விழும்போது ஜொங்கின்னு போகுது. My fucking lord. ஆமாம் ப்ரோ, சைடில் காட்டும். இங்கே இந்த கிலோமீட்ரு காட்டுதில்ல, அதுக்கு ரைட் சைடில் ஆஃப்னு காட்டும். ஏபிஎஸ்ன்னு போட்டு ஒரு கோடு மஞ்சள் கலரில். இதானோ அங்கே போகிறோமா? ஆமாம், மேப் ஆனால் இப்படி போய் இப்படி திரும்ப சொல்லுது. ஓகே ஓகே, ஆனால் இது இப்படி காட்டுது. இங்கே போவோம், என்னன்னு பார்ப்போம். இது இந்த ரோட்டில் கீழே போய் இப்படி ஆனில் தான் இருக்குது. இதில் தான் போகணுன்றாங்க. தெரிலையே, மேப் அப்படி காட்டுது. மேபி இப்படி இதான் பீக்குன்னு நினைக்கிறேன். இங்கே போவோம், போயிட்டு வந்து என்னன்னு பார்ப்போம். இது போயிட்டு வந்து என்னன்னு பார்த்துப்போம். டிக்கெட் வாங்கணுமா? எவ்வளோ? சேஞ்ச் இருக்கான்னு பார்ப்போம். என்கிட்ட ஒரு 60 இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கியர் தான் அதிலலாம். ஆனால் நிற்காதீங்க, நிற்காமல் போங்க. அவருக்கு ப்ரோ இது போகும் இல்லை, அவரை நிற்காமல் போங்கன்னு.
போடு 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 காலி. What the fuck? ஒன்லி ரியர் பிரேக். 2 பிரேக் அடிச்சோன்னா குப்பையில் கிடப்போம். பயங்கரமாக இருக்குது. மீட்டியார் வருதா ப்ரோ? ப்ரோ மீட்டியார் வருதா? The fuck? சரியானது. அப்பா அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக இல்லை. ஆனால் எல்லா பைக்கும் வர முடியாது. மீட்டியார் ஏற்றிடலாம். முரட்டாக இருக்குது. மேலே ஒரு ஹிமாலயனு ஒரு எஸ்டி ஒரு மீட்டியார் கீழே நிற்கிது. மொத்தம்லாம் மேலே ஏறிட்டேன். எஃப்ஐசட்டும் மேலே ஏறிட்டேன். அது அவங்க 3 பேருக்குமே ஆஃப் ரோடு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எங்களுக்கும் கிடையாது. ஆனால் நாங்கள் ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் ஏற்றிடுவோம். நோ டாடி இது ஏற்றவும் வேணாம் யாரும் வேணாம் இப்படியே ஓரமாக நிற்கிட்டோம். அது எப்படி இறக்குண்டா? அது இறக்குது.
ஃபோன் எடுத்துட்டு மம்மி என்ன உங்கள் ஓனர் இப்படி பயப்படுறாரு, பேசுங்க என்னன்னு. உங்கள் வண்டி அடித்தட்டமா ஸ்பெண்டர் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ப்ரோ. ஏறிட்டோம் ப்ரோ. அதை விட மேலே நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏற்றிடலாம் வாங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். உங்கள் ஹைட்டுக்கு நீங்கள் உட்காந்தே ஏற்றிடலாம் ப்ரோ. எங்களுக்கு கால் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் அட்வென்ச்சர். இந்த இடத்துல ஏன் அடிச்சு பார்த்தோம். ஐயோ, வண்டியில் வரும்போது கூட இழைக்கல, நடந்து போனால் இப்படி இழைக்குது. ஓ கரெக்டு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் ரோடு நல்லா தான் இருக்குது. ஏபிஎஸ் வேறு அடிக்கடி ஆன் ஆகி தொலைஞ்சது, வண்டி ஆஃப் பண்ணோன்னா. What the fuck? பேட்டரியை மாற்றிடும். பேட்ரி சாக போகிறான். இந்த ஸ்டாண்டு இப்போ மட்டும்தான் ஒர்க் ஆகிருக்கு. இவ்வளோ லீனாக இல்லைன்னா இந்த இடத்துலலாம் நிற்காது, பழைய மேலே இருந்தால். அது வரைக்கும் சந்தோஷம். ஒரு 2-3 பேர் தான், நான், விக்கி, ஐயப்பா, மாரியண்ணன், கிடோ, நாங்கள் 5 பேர் மட்டும்தான் ஏற்றுறோமா. பேலன்ஸ் 3 பேரால் ஏற்ற முடியல. அதனால் ஒருத்தர் இங்கே நின்னா ஒருத்தர் அங்கே நிற்கிறாங்க, கேப் ஆயிடுது. ஆமாம், அப்படிதான் நினைக்கேன். போயிடும். மேலே ஆள் நிற்கலாம். இன்னும் யாரும் வரல. நன்னாயிட்டு உண்டு. முட்டி வலிக்குது, வயசாகிடுச்சு போல். இதுக்கப்புறம் ரோடு பரவாயில்ல நினைக்கிறேன். போமா என்ன, நம்ம நடந்தான் போகணும்ல. மேலே போய் ஒன்றும் பார்க்க போகிறதில்ல. இதுதான் ஃபைனல் போல். இதுக்கு மேலே போகணும் நடந்து. அவ்வளோ தூரம் போகிறதுக்கு தெம்பு இல்லை. அதனால் இங்கே 5 நிமிஷம் ரெஸ்ட்டை போட்டு கிளம்புறோம். கொஞ்சமாக குடிச்சிட்டு குடிங்க, சோக்காயிரும். பார்த்தா மேலே போகலை. மேலே நாங்கள் ஏறுறதுக்கு எங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் இல்லை, தண்ணி வேறு இல்லை. இது ஜீப் இல்லைன்னா போயிடலாம். ஜீப் வேறு ஒரே ஃப்ளோவில் போனால் தான் மேலே போக முடியும். ரிட்டன் போயிட்டுருக்கோம். அது அந்த வழி தான், ஒன்றும் பெருசாக புதுசாக கட்டுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அப்படியே போயிடும்.
ஓ முட்டி வலிக்குது போயிட்டு. எல்லா இம்பேக்டும் கால் தானே வாங்குது, அதனால் முட்டி வலிக்குது. தலைவன் எங்கேயே நின்ட்டான். ப்ரோ இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களா ப்ரோ? இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தான் முடிஞ்சிருச்சு. திருப்பணும்ல? சாவியை தொலைச்சிட போகிறோம். இதிலே வச்சா பெட்ரு. போகும்போது இதில் ஏறி போகலாம். இப்போ மேலே போகுது, நல்லா இருக்கே. மேலே போகலாம் போலையே. ஒன்றாவது ப்ரோ. ஹார்டாக விட்டால் தான் ப்ரோ ஏதாவது ஆகும். ஹார்டாக விட்டால் தான் ஆகும். இது மேலே போகலாம் போலையே. தலைவன் சொல்லி வாய மூடலை ப்ரோ. அவருக்கு வண்டியை திருப்பி கொடுத்துட்டு வருவோம் ப்ரோ. ஜீப் ஏறுங்களா? சாவி சாவி அதான் கேட்குறேன். ப்ரோ ஒரு ஆளுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க நினைச்சேன். உங்கள் எல்லாருக்கும் கால் பண்ணேன். இதை தாண்டிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸ்டார்ட் ஆகல. மேலே போவா அப்படி திருப்பிட்டு வரேன் ப்ரோ. എന്താ ഭഗവതി അമ്മേ? இதில் போகிற ஈஸ் வந்து அதில் இருக்க மாட்டேங்குது. மேலே ஏற்றவா? அது தெரியாது. போய் அங்கே என்னமோ போர்டு இருக்கு, என்னென்னு பாருங்கள். போகக்கூடாதா என்னென்னு இருக்குன்னு பாருங்கள். நோ என்ட்ரி அதான் தெளிவாக போட்டிருக்கேன். வேண்டாம் வாங்க, ஃபைன் அடித்தாங்கன்னா அவ்வளோதான். அவ்வளோதானே ப்ரோ, வெளில தானே போகிறோம், வெளியில் தானே போகிறோம். இல்லை எங்கம்மால சத்த 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 சத்த. என்ன ப்ரோ? எல்லாரும் வந்துட்டாங்க.
படுத்து தூங்கியாச்சு. ப்ரோ இதுக்கப்புறமும் ரோடு இப்படி தான் இருந்துச்சா? இந்த மாதிரி பாரு. இல்லை ப்ரோ, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இனிஷியலாக வந்தால அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் மேலே ஒன்றும் இல்லை, நாங்களே மேலே போகல. எண்டு வரைக்கும் போனோம். எண்டுக்கு அப்புறம் வண்டியை நிப்பாட்டிட்டு மறுபடியும் மலை ஏற சொல்கிறாங்க. திருப்பி வந்துட்டோம். அதுக்கே இவ்வளோ நேரமா? ஆ, எண்டு இருக்கு இன்னும். இவர் ஏறிட்டாரா ஜானு? ஜான் ப்ரோ ஒரு 200-300 மீட்டர்ஸ் இருக்கும்போது முன்னாடி நின்ட்டார். நெட்வொர்க் இல்லை, எங்களால் அவரை காண்டாக்ட் பண்ண முடியல. ஆனால் அதாவது மேலே வந்து எதுவும் மிஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ரோடு இப்படி தான் இருக்குது. போகலாம். யூடியூபர், நான் ஜஸ்ட் ட்ராவலர். புள்ளிங்கோ பாருங்கள். ஒன்று ஒரு கண்டென்ட் அப்படின்னு நினச்சிக்கிறான் போல. அதாவது எதுக்குமே தலைவர் ரியாக்டே பண்ண விடாது, ஒரே போவார். நம்ம 3 பேர் இங்கே நிற்கிறோம். நான் பார்க்கவே இல்லையே. ஒரு கூல் படி. நெட்வொர்க் வேறு இல்லை ப்ரோ, இல்லைண்ணா அவ்வளோதான். அவியுதுல்ல, கீழே போகலாம். கீழே போய் ஃபஸ்ட்டு தண்ணி ஜூஸ் ஏதாச்சும். எல்லாம் தொண்டை தண்ணி வண்டி போச்சு. மேலேயும் ஒன்றும் கிடையாது. என்ன மொனாஸ்டி போகிறோமா தெரில. ஃபஸ்ட்டு கீழே போவோம். ஒரு பீஸாக போவோம். உங்கள் வண்டியை வேறு திருப்பணும். நான் வண்டிக்கிட்ட நிற்கிறேன். எந்த அம்மே சத்தம் கேட்டா வாங்க. மாலிக் போயிடலாமா? அவனுக்கு போட்டோம். ரிட்டன் போயிட்டுருக்கோம். ஆஃப் ரோடு முடிந்து விட்டது. நிறையா பயங்கரமான மவுண்டன்ஸ் இருக்குது இங்கே. நான் நினச்சேன் இப்போ சிக்மங்களூர்னால் இந்த மாதிரி ஒரு மலைக்கு மேலே இருக்கும், அந்த மாதிரி நினச்சா அந்த மாதிரி இல்லை. ஏமாற்றிட்டாங்க என்னைய. வந்த வழி தான், ஒன்றும் காட்டுறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் இதை விட்டு வெளில போயிடுறேன். இந்த ஆஃப் ரோடை விட்டு வெளில போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஒரு வழியாக ஆஃப் ரோட்லேருந்து வெளில வந்துட்டோம். இது ஆக்சுவலாக கூர்கோட ஒன் ஆஃப் த மெயின் சிட்டி மடிக்கேரி. கூர்குன்றது ஒரு தனி ஊர் கிடையாது, நிறையா பிளேசஸ் இருக்குது. அதெல்லாம் கலெக்டிவாக சேர்ந்து தான் கூர்கு. ஸோ இது வந்து மடிக்கேரி வந்து கூர்குலேயே ரொம்ப மெயினான ஏரியா. ஆக்சுவலாக டிஸ்ட்ரிக்ட்டுன்னு நினைக்கிறேன் மடிக்கேரி, அப்படி தான் பார்த்த மாதிரி ஞாபகம். எப்படி ஃபுல்லாக வளைச்சி என்னால் யூ டர்ன் பண்ண முடியுதா? அப்புறம் பிரேக்கே அடிக்க மாட்டேன். அடுத்து என்ன பண்ணுவேன், இந்த சைடு இப்படி திரும்பும்போது ஃப்ரண்ட் பிரேக் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ண முடியும். அங்கே தான் வண்டி போட்டுருக்கேன். ஃபுல்லாக ஓடிக்காமல் நீங்கள் இதில் தட்டுன்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருக்கீங்க. இன்னும் தட்டாக தான் செய்யுது. அது வந்து ஸ்டாக் இல்லை, கேப் இருக்குது. அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க, அதுதான் பிரச்சனை. வேற ஒன்றும் இல்லை. அந்த வண்டியோடது கிடையாது. இங்கே பாருங்களேன், எல்லாம் மொபைல் எடுத்துருவோம்.